பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மனு பார்க்கர் அதிர்ச்சி தோல்வி. ஆடி அமாவாசை முன்னிட்டு சதுரகிரி மலையில் பாதுகாப்பு படையில் 1420 போலீசார். 50,000 கோடியில் 8 அதிவிரைவு சாலை வழித்தடங்களை அமைக்க ஒப்புதல். வயநாடு நிலச்சரிவு மாநில பேரிடராக அறிவித்தது கேரளா. மௌனம் காக்கும் மத்திய அரசு. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் ஆரம் காலனியில் அமைந்துள்ள வெக்காளியம்மன் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். வயநாடு பூஞ்சேரி மட்டம் பகுதியில் உள்ள 70 வீடுகளில் 20 வீடுகள் மட்டுமே மிச்சம். பலி எண்ணிக்கை உயருமோ என அச்சம். வயநாட்டின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 4வது நாளாக மீட்புப் பணிகள் தீவிரம். ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தமிழக சிறப்பு படையினர் உள்ளிட்டோர் ஈடுபாடு. வயநாடு சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் உள்ள மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு உத்தரவு. வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயண செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. போலியான பத்திரங்களை மாவட்ட பதிவாளர் செல்லாது என அறிவிக்கலாம் என்ற தமிழக அரசின் அரசாணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சண்டாளன் என்று பேசிய விவகாரத்தில் சீமானுக்கு எதிரான புகாரில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சென்னை பட்டாபிரம் காவல் ஆய்வாளர் பதிலளிக்க மாநில பட்டியலின ஆணையம் நோட்டீஸ். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா. 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர்.